இந்த A2Dன்னு ஒரு ராஸ்கல் இருக்கான். அந்த ராஸ்கல் காஷ்மீர் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலனா நீ எதுக்கு வீடியோ போடுற? நான் கேட்கிறேன். இவனெல்லாம் அடிச்சு தூக்கி ஜெயிலுக்குள்ள போறதுக்கு இதான் சரியான நேரம் வச்சுக்குவேன். இவன் இந்த மதன் கவுர்னு ஒரு தெரியும். எந்த பக்கம் விக்கிபீடியா இருக்கோ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒப்பிச்சது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த திராவிட அறிக்கைன்னு ஒன்று இருக்கும் அவனுக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற நபர்கள், அதாவது அமைச்சர்கள்ட்ட நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய இந்த மதன் கௌரி போன்ற என்ன பண்றாங்க, இதை வச்சுக்கிட்டு அப்படி மெல்ல இந்த வாழைப்பழத்தில் ஊசி எதுவும் அந்த மாதிரி விஷமான வேலை ஏற்றிருக்கானுங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பக்கத்து இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் வார்களை இதுக்கு எதிராக தொடர்ந்து நம்ம பதிவுகள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது மக்கள்கிட்ட மேலும் குழப்பத்தை உருவாக்கிடும், நம்பிக்கையின்மை உருவாக்கும், ராணுவத்தின் மீது ஒரு நம்பிக்கை குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு எதிராக எல்லா பேரும் பதிவு செஞ்சாகணும். மிக முக்கியமாக இந்த பாகிஸ்தான் மேப்பை வச்சு இந்த A2D போற மாதிரி இந்த மாதிரி ஆளுகள் என்ன பண்ணுங்கன்னா, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஏன்னா நாடு பதட்டமான வார் சூழ்ந்த சூழல் இருக்குது. அதாவது போர் உச்சத்துல பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள இது எந்த தைரியத்தில் பரப்புறான்? இதெல்லாம் நாட்டின் மிகப்பெரிய துரோகமான செயல். இந்த மாதிரி நபர்களை உடனடியாக பிடிச்சி ஜெயில போட வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எனவே இன்ஃபர்மேஷனை ஒரு ஆழத்துக்கு உள்ள போறது மூலமா இருக்கணும் எல்லா பேருக்கும் என்ன பாடம் எடுக்க முடியும் அப்படின்னா, நீ இன்ஃபர்மேஷனை ரொம்ப கவனமா வெளியிடணும். நீ நல்லவன் காட்டுறதுக்கு இது நேரம் கிடையாது, நீ நல்லவன் காட்டிக்கிறதுக்கு இதுக்கு அவசியமும் கிடையாது. இந்த ராணுவ நடவடிக்கையிலே வேணாம், போரே ஆபத்தானது, நாங்க எல்லாமே அன்பை பரப்பக்கூடியது இப்படி ஊர்ல பேசிடுவானுங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றா, நீ எல்லையில நின்று போய் நீ அன்பை பரப்புன்னு சொல்லி அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும்.